வீட்டுக்கு என்ன வேலைக்கு வந்தோம்? டிரைவர் வேலைக்கு வந்தோமா இல்லை ஏசி வேலை? ஏசி வந்து இருக்கு, அதனால் என்னையும் இந்த வெயிலில் உட்கார வச்சுருக்காது. கரண்ட் பிரச்சனை உள்ள சேட்டா கரண்டை பிடிங்கிட்டு இருக்க. எதிர்த்து வருதா இல்லையா? சால்ட்டால கையை உள்ளே போட்டுருக்கு சேட்டா. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அரபி வீட்டில் நம்ம வந்து டிரைவர் வேலைக்கு வந்தோம்னா எல்லா வேலைக்குமே பக்கத்தில் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த ஏசி எல்லாத்துக்கு இருக்கேன், அவளோட நம்ம போய் நிற்கணும். ஏன்னு கேட்டால் எதையாச்சும் தூக்கி போனாலும் போயிடாங்க, சரி நம்ம தூக்கவே மாட்டோம். பீஸ் போய் மாற்றிக்கிருக்கு புதுசு. ஆனால் கையாலலாம் கழட்டுறதில்லை, இப்போலாம் மிஷின் தான். ஆரம்பிச்சிருச்சு. ஃபேன் சுற்றுறது கொஞ்சம் லேட்டாக. இதுதான் ரிப்பேர். இதில் எவ்வளோ மண்ணுன்னு பாருங்களேன். மேலே மண் போய் சிக்கி இது ரிப்பேர் ஆகிடுச்சு. இது மாற்றுறதுக்கு நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ 6000 ரூபா விலை புரியோடு இல்லை. நம்மளே மாற்றிடலாம் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏசி வந்து வேலை ஆச்சு. இதுக்கு தான் ஏசி மெக்கானிக் ஏதாச்சும் ஆகியிருக்கலாம். பாருங்கள், இப்போ 2 பேர் கேரளாவுக்கு தான் சேட்டா 2 பேர் பார்த்தீங்கன்னா சொந்தமாக விசாரித்து வேலை ஆகுது. ஒரே ஒரு பிளக் இந்த பீஸ் கட்ட மாதிரி உள்ளது, அது மாற்றுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ வாங்கிட்டேன். 18 தினார் 5000 ரூபா 6000 ரூபா நெருக்கி வரணும் முடிஞ்சு. காலையில் பாருங்கள் 1 மணி நேரம் கூட ஆகலை மாட்டி விட்டுட்டு இவ்வளோ காசு. இன்னும் பாருங்கள் அடுத்தடுத்து ஃபோன் வந்துருக்கு. ஏன்னா வெயில் காலமில் இவங்களுக்கு ஒரு சீசன். அதனால் ஏசி மெக்கானிக்கர் யார் யார் படிக்கிறீங்களோ வெளிநாட்டுக்கு வந்துருங்க, ஊரில் இருக்காது.